இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சுங்கை பட்டாணி சாலை விபத்தில் காரில் மோதி பெண் மரணம். ஜாலான் அலோஸ்டார் பட்டர்வர்த் சாலையின் 48.2வது கிலோமீட்டரில் நேற்றிரவு மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற பெண் ஒருவர் காரில் மோதி மற்றொரு காரின் மீது வீசப்பட்டு மரணமடைந்தார். இரவு 8 மணி அளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த சுமார் 30 வயது மிக்க அந்த பெண் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார் என கோலாமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் வான் அசருடின் வான் இஸ்மாயில் தெரிவித்தார். பலத்த மழையின் போது SYM போனஸ் மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற பெண் புரோட்டான் வீரா மற்றும் ஹோண்டா சிட்டி காருடன் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து மரணமடைந்தார். அந்த பெண் சாலை சந்திப்பில் வலதுபுறம் வளைத்து தாமன் பெர்மாஸ் புத்ராவை நோக்கி சென்ற போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புரோட்டான் வீரா கார் மோட்டார் சைக்கிளோட்டியின் பின்னால் மோதியதை தொடர்ந்து மோட்டார் சைக்கிளோட்டி சாலையின் எதிரே விழுந்ததால் அவரை ஹோண்டா சிட்டி கார் மோதியதாக வான் அசருடின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தார். நஜீப் ரசாக்கின் கூடுதல் உத்தரவுக்கு எதிராக தடையை அரசாங்கம் மனு செய்யும். நஜீப் ரசாக்கின் எஞ்சிய சிறை தண்டனையை வீட்டுக்காவலில் அனுபவிக்க புத்ரஜயாவை கட்டாயப்படுத்துவதற்காக அது தொடர்பான அவரது வழக்கு மனுவை சீராய்வு செய்து குறித்து பொதுமக்கள் விவாதிப்பதை தடுக்கும் வகையில் அரசாங்கம் உயர்நீதிமன்றத்தில் தடை உத்தரவு ஒன்றை தாக்கல் செய்யும். எனினும் நஜீப்பின் வழக்கறிஞர் குழுவுக்கு தலைமை ஏற்றுள்ள ஷாபி அப்துல்லா இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக கூட்டரசு மூத்த வழக்கறிஞர் ஷம்சுல் போல் ஹாசான் தெரிவித்தார். நாங்கள் இந்த உத்தரவுக்கு விண்ணப்பித்தோம். மேலும் இது முக்கியமான விவகாரங்கள் சம்பந்தப்பட்டதாக இருப்பதால் விசாரணையின் முடிவு தெரியும் வரை நடைமுறையில் இருக்கும் என்று கேட்டுக்கொண்டோம் என நீதிபதி ஹியாத்துல் அக்மல் அப்துல் முன்னிலையில் நடந்த வழக்கு நிர்வாகத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய போது ஷம்சுல் வெளியிட்டார். இந்த தொடர்பில் ஜனவரி 20ஆம் தேதிக்குள் அதிகாரப்பூர்வ மனுவை தாக்கல் செய்யும்படி அரசாங்கத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அதோடு இந்த மனுவை பதில் அளிக்கும்படி நஜீப்பிற்கு 1 வாரம் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே இது பொதுநலன் சம்பந்தப்பட்ட விவகாரமாக இருப்பதால் கடந்த காலங்களில் பரவலாக விவாதிக்கப்பட்டதோடு பிரதமர் கூட இது குறித்து நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் விவாதித்துள்ளதால் அரசாங்கத்தின் தடை உத்தரவுக்கான மனுவுக்கு தாம் எதிர்ப்பு தெரிவிப்பதாக வழக்கறிஞர் ஷாபி தெரிவித்தார். தொடங்கியது தன்னார்வ முறையிலான PLKN 3.2 பயிற்சி. அரசாங்கம் முழு தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சர் தகவல். நேற்று தொடங்கிய PLKN 3.2 எனப்படும் தேசிய சேவை பயிற்சி திட்ட அமலாக்கத்திற்கு அரசாங்கம் முழு தயார் நிலையில் உள்ளது. பங்கேற்பாளர்களின் தங்கும் இட வசதி, ஆரோக்கியம், உணவு உள்ளிட்டவை அதில் அடங்கும் என தற்காப்பு அமைச்சர் ஸ்ரீ காலிட் நோர்டின் கூறினார். நேற்று தொடங்கியது சோதனை முறையிலான பயிற்சியாகும். இவ்வாண்டு அதுபோல் மேலும் 3 பயிற்சிகள் இருப்பதாக நேற்று பங்கேற்பாளர்களை நேரில் சந்தித்த போது அமைச்சர் சொன்னார். தன்னார்வ முறையில் அப்பயிற்சியில் பங்கேற்பதாக அவர்களுக்கு வாழ்த்தும் தெரிவித்தார். மலேசிய இளைஞர்களிடையே தேசபக்தி, தேசிய ஒற்றுமை மற்றும் பண்பை கட்டி எழுப்புவதையும் உடல் மற்றும் மன பயிற்சியின் மூலம் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் திறனை அவர்களுக்கு வழங்குவதையும் நோக்கமாக கொண்ட இந்த பயிற்சி முகாமில் மொத்தம் 120 பயிற்சியாளர்கள் தங்களை பதிவு செய்து கொண்டுள்ளனர். கோலாலம்பூரில் ஆஸ்கர் வாதானியா 515வது பட்டாளத்தின் இராணுவ முகாமில் பிப்ரவரி 25 வரை 45 நாட்கள் அவர்கள் பயிற்சியை மேற்கொள்வர். இணைய மோசடிகளுக்கு தொலைத்தொடர்பு நிறுவனங்களை பொறுப்பேற்க செய்யும் அரசாங்கத்தின் முயற்சிக்கு புகிட் அமான் வரவேற்பு. இணைய மோசடிகளுக்கு தொலைத்தொடர்பு நிறுவனங்களை பொறுப்பேற்க செய்யும் அரசாங்கத்தின் முயற்சியை போலீஸ் வரவேற்றுள்ளது. அதற்கு ஏதுவாக சட்டத்தில் திருத்தம் செய்ய இதுவே சரியான தருணம் என புகிட் அமான் வர்த்தக குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குனர் ஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் கூறினார். மோசடிகள் உள்ளிட்ட குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதால் அதே வேகத்தில் சட்ட அமலாக்கமும் இருக்க வேண்டியது அவசியம் என்றார் அவர். பண மோசடிகள், குறிப்பாக சமூக ஊடகங்கள் வாயிலாக மேற்கொள்ளப்படும் மோசடிகளை துடைத்தொழிப்பது வர்த்தக குற்றப்புலனாய்வு துறையின் முக்கிய வேலையாகும். கடந்த ஆண்டு மட்டும் இணைய பண மோசடிகளால் கிட்டத்தட்ட 1 பில்லியன் ரிங்கிட் இழப்பு பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. 2024 இல்லாத முதலீடு திட்டங்களை இருப்பதாக கூறி மேற்கொள்ளப்பட்ட மோசடி சம்பவங்கள் 80 விழுக்காடு அதிகரித்துள்ளன. அதில் ஏற்பட்ட இழப்பு 848.6 மில்லியன் ரிங்கிட் ஆகும். முந்தைய ஆண்டில் அத்தொகை 472.1 மில்லியன் ரிங்கிட்டாக மட்டுமே இருந்தது.
காஜாங்கில் பூனைகளை சாக்கு பைகளில் போட்டவர்களிடம் கால்நடை சேவைத்துறை விசாரணை. காஜாங் பத்து செம்பிலானில் செராசில் ஓர் அடுக்குமாடி குடியிருப்பில் பூனைகளை உயிரோடு சாக்கு பைகளில் கட்டி போட்டதாக நம்பப்படும் சிலரின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கால்நடை சேவைத்துறையான டிவிஎஸ்இன் ஸ்லாங்கூர் மாநில கிளை அச்சம்பவம் தொடர்பில் கார் ஒன்றையும் பறிமுதல் செய்துள்ளது. வைரலான வீடியோவில் காணப்பட்ட சாக்கு பைகள், கூண்டுகள் போன்றவையும் பறிமுதல் செய்யப்பட்டன. கடந்த சனிக்கிழமை காலை 9 மணியில் இருந்து பிற்பகல் 3 மணி வரை அங்கு கட்டட மேலாண்மை குழு ஏற்பாடு செய்திருந்த துப்புரவு பணிகளின் போது அச்சம்பவம் நிகழ்ந்தது தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. 2015 விலங்குகள் நல சட்டத்தின் கீழ் சந்தேக நபர்கள் விசாரிக்கப்படுகின்றனர். விசாரணை அறிக்கை முழுமை பெற்றதும் மேல் நடவடிக்கைக்காக துணை தலைமை வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு அனுப்பப்படும் என டிவிஎஸ் கூறிற்று. நேற்று வைரலான 37 வினாடி வீடியோவில் சில ஆடவர்கள் பூனைகளை பிடித்து சாக்கு பைகளில் போடுவது தெரிந்தது. எங்கேயோ கொண்டு போய் விடுவதற்காக பின்னர் அப்பைகளை அவர்கள் காரில் போடுவதையும் அதில் காண முடிந்தது. இதையடுத்து காஜாங் போலீஸ் நிலையத்தில் 2 புகார்கள் பெறப்பட்டுள்ளன. மலாயா பல்கலைக்கழகத்தில் ஹாம் அண்ட் சீஸ் சாண்ட்விச் ரொட்டிக்கு ஹலால் முத்திரையா, விசாரிக்குமாறு அம்னோ இளைஞர் பிரிவு வலியுறுத்து. மலாயா பல்கலைக்கழகத்தில் செயல்பட்டு வரும் 24 மணி நேர பல்பொருள் விற்பனை கடையில் ஹாம் சாண்ட்விச் ரொட்டி விற்கப்படுவது குறித்து புதிய சர்ச்சை எழுந்துள்ளது. அந்த ஹாம் அண்ட் சீஸ் சாண்ட்விச் ரொட்டியின் ஹலால் அந்தஸ்து குறித்து விரிவான விசாரணை நடத்துமாறு அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் முகமது அக்மல் சாலே வலியுறுத்தியுள்ளார். ஹாம் பன்றி இறைச்சியிலானது. அப்படி இருக்க மலாய்க்காரர்கள் அதிகம் பயிலும் மலாயா பல்கலைக்கழகத்தில் அது விற்கப்பட்டுள்ளது. அதைவிட அந்த சாண்ட்விச் ரொட்டிக்கு எப்படி ஹலால் சான்றிதழ் கிடைத்தது என மலாக்கா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான அக்மால் கேள்வி எழுப்பினர். முஸ்லிம் அல்லாத சீன, இந்திய மாணவர்களுக்கு அது விற்கப்படுவதாகவே வைத்துக் கொள்வோம். ஆனால் பொட்டலத்தில் ஹலால் சான்றிதழ் இருப்பது ஏன் என்றார் அவர். இதனால் சம்பந்தப்பட்ட கடையில் விற்கப்படும் மற்ற பொருட்களுக்கான ஹலால் முத்திரைகளின் நம்பகத்தன்மை குறித்தும் சந்தேகம் எழுவதாக அவர் சொன்னார். இது நடந்திருக்க கூடாது. ஹலால் சான்றிதழ் தரநிலைகள் கடுமையாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என அவர் சொன்னார். நெதன்யாகுவுடன் உடனடி போர் நிறுத்தத்தை வலியுறுத்திய பைடன் பதவி விலகுவதற்குள் தீர்வு எட்ட திட்டம். ஜோ பைடன் தனது அதிபர் பதவி காலத்தை ஜனவரி 20ஆம் தேதி நிறைவு செய்வதற்கு முன்பாக காசாவில் போர் நிறுத்த மற்றும் பிணை கைதிகளை உடன்பாட்டை எட்ட அமெரிக்காவும் இஸ்ரேலும் முயன்று வருகின்றன. பாலஸ்தீனத்தில் போரை நிறுத்த பிணை கைதிகளை விடுவிப்பது குறித்து விவாதிப்பதற்காக பைடனும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் தொலைபேசியில் பேசியதாக வெள்ளை மாளிகை அறிக்கை வெளியிட்டுள்ளது. காசாவில் உடனடி போர் நிறுத்தம் செய்யப்பட்டு மனிதநேய உதவிகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதை நெதன்யாகுவிடம் பைடன் வலியுறுத்தியுள்ளார். அதனை ஏற்றுக்கொண்ட நெதன்யாகு பிணை கைதிகள் உடன்பாட்டை இறுதி செய்ய தற்போது கத்தார் டோஹாவில் இஸ்ரேலின் உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் முகாமிட்டிருக்கும் தகவலை பைடன் தெரிவித்தார். லெபனனில் ஏற்பட்ட போர் நிறுத்தம், சிரியாவில் அதிபர் அசாட்டின் ஆட்சி கவிழ்ப்பு, மத்திய கிழக்கில் ஈரான் ஆதிக்கம் வலுவிழந்து வருவது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பேசினர். பைடன் வெள்ளை மாளிகையில் இருந்து வெளியேறுவதற்குள் இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரத்தில் உடன்பாடு எட்டப்படும் என எதிர்கொள்ளப்படுவதாக அவரின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலிவான் கூறியுள்ளார். சுங்கை பட்டாணி சாலை விபத்தில் காரில் மோதி பெண் மரணம். ஜாலான் அலோஸ்டார் பட்டோவர்த் சாலையின் 48.2வது கிலோமீட்டரில் நேற்றிரவு மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற பெண் ஒருவர் காரில் மோதி மற்றொரு காரின் மீது வீசப்பட்டு மரணமடைந்தார். இரவு 8 மணி அளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த சுமார் 30 வயது மிக்க அந்த பெண் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார் என கோலாமூடா மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் வான் அசருடின் வான் இஸ்மாயில் தெரிவித்தார். பலத்த மழையின் போது SYM போனஸ் மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற பெண் புரோட்டான் வீரா மற்றும் ஹோண்டா சிட்டி காருடன் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து மரணமடைந்தார். அந்த பெண் சாலை சந்திப்பில் வலதுபுறம் வளைத்து தாமன் பெர்மாஸ் புத்ராவை நோக்கி சென்ற போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புரோட்டான் வீரா கார் மோட்டார் சைக்கிளோட்டியின் பின்னால் மோதியதை தொடர்ந்து மோட்டார் சைக்கிளோட்டி சாலையின் எதிரே விழுந்ததால் அவரை ஹோண்டா சிட்டி கார் மோதியதாக வான் அசருடின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தார். சுங்கை பட்டாணி வயதான ஓட்டுநர் தவறுதலாக ஆக்சிலரேட்டரை அழுத்தியதால் மைவி கார் கடையில் மோதியது.
83 வயது ஓட்டுநர் தவறுதலாக ஆக்சிலரேட்டரை அழுத்தியதால் அவரது புரோடுவா மைவி கார் கடையில் மோதியதில் பெட்ரோல் நிலையத்திற்கு அருகே நிறுத்தப்பட்டிருந்த கார் மோட்டார் சைக்கிள் மோதியது. சுங்கை பட்டாணி ஜாலான் சிண்டாய் ஜெயாவில் ஃபேமிலி மார்ட் கடையில் நிகழ்ந்த இந்த சம்பவம் அங்கிருந்த ரகசிய கேமராவில் பதிவானது. புரோடுவா மைவி காரின் ஓட்டுநர் பெட்ரோல் நிரப்பிய பின் பிரேக்கிற்கு பதில் ஆக்சிலரேட்டரை அழுத்தியதால் அந்த காரின் பின்னால் 31 வயது ஆடவர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை மோதியதாக கொலாமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் வான் அசருடீன் வான் இஸ்மாயில் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து காரும் மோட்டார் சைக்கிள்களும் அங்கிருந்து கடையின் கண்ணாடி சுவரில் மோதியதாக வான் அசருடீன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தார். இதனால் அந்த காரும் கண்ணாடியின் சுவரும் சேதமடைந்தன. இச்சம்பவத்தில் எவரும் காயமடையவில்லை. செம்போர்னாவில் 3 வாகனங்கள் மோதிய விபத்தில் குழந்தை உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் பலி. சபா செம்போர்னாவில் 3 கார்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் ஒரு ஆண் குழந்தை உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் பலியாகினர். நேற்று மாலை 5 மணி அளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. மரணமடைந்தவர்கள் முறையே 3 ஆண்கள், ஒரு பெண், ஒரு சிறுமி, ஒரு கைக்குழந்தை ஆவர் என தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது. அந்த 6வருடன் புரோட்டாவீரா காரில் பயணித்த இன்னொரு ஆடவர் காயங்களுடன் உயிர் தப்பினர். விபத்தில் சம்பந்தப்பட்ட மற்ற 2 கார்களின் ஓட்டுநர்களுக்கும் பயணிகளுக்கும் காயம் ஏற்படவில்லை.